இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, அவங்களே போனாங்க, அவங்களே திரும்பி வருவாங்க, புரியுதா? நீ தயவு செஞ்சு பட்னியெல்லாம் கிடக்காத, முதல்ல சாப்பிடு, உன் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். எனக்கு பசிக்கலடா, என்ன எல்லாரும் விடுறீங்களா? எனக்கு பசிச்சதுன்னா நான் சாப்பிட்டுக்கிறேன். தம்பி, அவங்க சொன்ன கேட்க மாட்டாங்க. போனவங்கள திரும்ப வர சொல்லிடுங்க, அதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. துளசி, நீ ஃபோன் பண்ணி வர சொல்லு. நான் சொன்னா அவங்க எப்படி வருவாங்க? நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இந்த குடும்பத்துல எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. நீதான் எல்லாரையும் விட பெஸ்ட் மருமகன், உனக்கு அவார்டு கூட உண்டு. ஜனனி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? எங்க துளசி, அப்பா சொன்னாதான் எல்லாரும் திரும்பி வருவாங்க. நீங்க சொன்னா அப்பா கேட்பாரு. போய் கொஞ்சம் அப்பா கிட்ட சொல்லுங்களேன். நான் தான் சொன்னேன்ல, துளசி சொன்னாதான் எல்லாரும் கேட்பாங்கன்னு. நீங்க எப்பவுமே இப்படிதானா? இல்ல இந்த ரம்யா பத்மா அத்தை கூட சேர்ந்து இப்படி ஆயிட்டீங்களா? ஹலோ, நான் யதார்த்தமா தான் பேசுறேன். ஆமா ஆமா, நம்பிட்டேன். நான் தான் எனக்கு பசி இல்லைன்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காம போங்க. பசிக்குதான் இல்லையான்னு உங்களை பார்த்தா தெரியாதாமா? அம்மா, இங்க ஏமா வந்து உட்கார்ந்திருக்கீங்க? வீட்டுக்கு போகாம அப்பா ஏமா இங்க கூட்டிட்டு வந்தாரு? உனக்கு அப்புறம் சொல்றேன். அமராவதி, பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் மாத்தி கூட்டிட்டு வா. போ வா. இந்த பை எடுத்துட்டு போ, ட்ரெஸ் இதுல இருக்கு. தாசு, முதல்ல அந்த அம்பலத்துக்கு கால் பண்ணு. மேகலை ஜெயிலுக்கு போயிட்டா என்ன பண்ண முடியும்னு தெனாவட்டா இருப்பான். அவன் திமிர நான் அடக்குறேன். டேய், என்ன ஆச்சுடா? பைக்ல விழுந்துட்டாரு அவரு. ஆமாக்கா. இதே வேலையா போச்சுல உனக்கு, லூசு பாயல. முதல்ல நம்பரை போடு. ரிங்கு போதுக்கா. ஹலோ அக்கா, அம்பலம். ஹலோ, நான் அம்பலம் பேசுறேன். அம்பலம், பாம் பேசுறேன். உன் குடும்பத்தையே நிர்மூலமாக்க போற பாம் மேகலை பேசுறேன். என்ன சத்தத்தையே காணோம்? காது கேக்குதா இல்லையா அம்பலம்? ஏய் ஏய், நீ ஜெயில தானே இருக்க. மேகலை மனுஷி இல்ல, புயல். புயல் எல்லாம் ரொம்ப நாளைக்கு ஜெயில அடைச்சு வைக்க முடியாது இல்ல அம்பலம். வெளியில வந்துட்டா இந்த மேகலை உனக்காகவே வந்துட்டேன். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல அம்பலம். அதான் பெயில் வாங்கிட்டு உடனே வெளியில வந்துட்டேன். எங்க நான் வந்துட்டு போ. இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ண? இன்ஃபார்ம் பண்ணணும்ல, அதான் கால் பண்ண. இதுக்கு பேரு தான் சொல்லி அடிக்கிறது. இப்ப சொல்லிட்டேன்ல, இனிமே ஒரு அடியா விழும். ஏய், என்ன மிரட்டுறியா? இது பாரு, உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. போனவை அம்பலம், உன்னை பழி வாங்குறது தான் என்னோட வாழ்நாள் லட்சியமே. இனிமேதான் இந்த மேகலையோட ஒரிஜினல் வெர்ஷனை பார்க்க போறேன். கூடிய விரைவில் சந்திக்கலாம் அம்பலம். அது வரைக்கும் நான் உன் நினைப்பாவே இருப்பேன். உன்னை அழிச்சிட்டு தான் நான் நிம்மதியாவேன். போன வைக்கட்டா? பாய். துளசி, அந்த மணிமேகலை வெயில் கடிச்சு வெளியே வந்துட்டா. இனி சும்மா இருக்க மாட்டா, என்ன கொல்லாம விட மாட்டா. பயந்தா தப்பாயிடும், எதிர்த்துதான் நிக்கணும். சரிக்கு சாம ஏத்து நிக்க ஒன்னு ஆம்பளை இல்லையே. என்ன அசிங்கப்படுத்தணும், அதுதான் அவளோட நோக்கம். தாசு, கோயிலுக்கு போ. எங்க கோயிலுக்கா? அங்க எதுக்கா? அந்த அம்பலத்தோட ஃபேமிலில கொஞ்சம் பேரு கோவில்ல தான் இருக்காங்க. அவங்கள நான் பார்க்கணும். அவங்க கோயில்ல இருக்காங்கன்னு உனக்கு எப்படிக்கா தெரியும்?
தெரியும். சீக்கிரம் போ. சரிக்கா. உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா ஜெயில இருந்து நேரா இங்கதான் வந்திருப்பாங்க. வேற மாதிரி தான் மிரட்டணும்னு நினைப்பாங்க. பாத்துக்கலாம் ஐயா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. துளசி அவன் எதையுமே நேரடியா பண்ண மாட்டான், கிரிமினலா தான் பண்ணுவா. இப்ப கூட ஏதோ செய்யதான் பிளான் பண்ணிட்டு எனக்கு கால் பண்றான். திரும்ப கால் பண்ணா நீங்க பயப்படுற மாதிரி காட்டிக்க வேண்டாம். வெளியே சொல்லாம மறைச்சாலும் எனக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யுது. விசாலாட்சியை நினைச்சாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏங்க இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே நடக்காத மாதிரி நிம்மதியா தூங்குறீங்க. என்னடி பண்ண சொல்ற? அதான் தெருவில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டீங்களே. அதுவும் பிரச்சனை தான் பிரதர். அந்த பிச்சைக்காரன் திரும்ப வந்துட போறான். தாசு, ஆ நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கணும். ஓகேக்கா. வா. என்ன இங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏதோ வேண்டுதலா? என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அக்கா, இவங்க உட்கார்ந்துருக்க நிலைமைய பார்த்தா நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் போல இருக்க. என்ன அப்படி என்ன கேள்விப்பட்டீங்க? அம்பலத்துக்கும் உங்களுக்கும் ஏதோ மனஸ்தாபம்னு கேள்விப்பட்டோம். ஆமா, உண்மைதான். ராசு, கையில் என்னாச்சு? காயம்? இதுவா? அது ஒரு வீரத்தழும்பு. வீர தழும்பா? எவனோ கைய புடிச்சு உடைச்சா மாதிரி இருக்கு. பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டான். இந்த கொடுமை அடிக்கடி நடக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இதை விட பெரிய கொடுமை எல்லாம் நடந்து போச்சு. என்ன சொல்றீங்க? என்னாச்சு? வீட்டை துளசி பேருக்கு உயில் எழுதிட்டாங்க. அதான். ஆஹா, இந்த துளசி லேசுப்பட்டவ இல்ல போல இருக்கே. அந்த துளசிய நாம அங்கிருந்து வெளியில அனுப்பலான்னு பார்த்தா அவ என்னடானா இவங்க எல்லாரையும் வெளியில துரத்திட்டா.